அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கொஷின்ஸ் 2024 இந்த 2024 ஜான்வரிலேருந்து ஸ்டில் நோ வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th யூனிட் ஓகேங்களா, தமிழகத்தின் மின் ஆளுமை அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பின்பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? ஸோ நியூசிலாந்து வந்து புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை வந்து ஏற்றிருக்காங்க. அதில் என்னென்ன கூற்று உண்மையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் வந்து டிசம்பர் 2022 வந்து நிறைவேற்றுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. எப்போ? 2008க்கு பிறகு பிறந்தவர்கள். புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படி. ஸோ இது எல்லாமே இணைஞ்சது தான் மசோதா. ஸோ 1, 2, 3 எல்லாமே ரைட்டு தான். ஓகேங்களா. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். ஜூன் 20, 2022 நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஸோ இந்த இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022 ஜூன் மாதம் தொடங்கியிருக்காங்க, நகரங்களை வந்து சுத்தம் செய்வதற்காக. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னா ஒற்றுமை வணிக குழு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவது விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு ஒற்றுமை வணிக வளாகம் அமைப்பதற்காக இந்த பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ரேஸ்தா பாரத் திட்டம் பற்றி கூட்டு சரியானது எது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதன் குறிக்கோள். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக சூழலை உருவாக்குதல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 2 மட்டும் தான் ரைட்டு. ஓகேங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாளில் வந்து இதை அறிவிக்கிறாங்க. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதன் குறிக்கோள். ஓகேங்களா. இது 2 தான் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தேஸ் பள்ளியில் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்கு கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆரம்ப பள்ளிகளில் வந்து கரும்பலகை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அப்படின்றவங்க எதற்காக அவங்களுடைய பேரில் என்ன ஸ்கீம் வழங்குறாங்க அப்படின்னா ஏழை விதவை தாயின் பெண்கள். ஓகேங்களா. அடுத்து EVR மணியம்மை நினைவாக என்ன வழங்குறாங்க, ஒரு நிமிஷம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரோட இது விதவை மறுமணத்துக்கு உதவி பண்ணுறாங்க. அடுத்து வந்து EVR மணியம்மை நினைவு அப்படின்னா ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய நினைவாக என்ன வழங்குறாங்க அப்படின்னா கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவாக வந்து அனாதை பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காக இருக்கிற திட்டங்கள். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழிருக்கும் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா அரியலூர் தான். மேக்ஸிமம் அரியலூர் தான் எல்லாத்துலேயுமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது அப்படின்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். அதுதான் என்னது மக்கள் போர்ட்டலின் முக்கியமான நோக்கம். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பளவு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா தமிழகத்தில் அதிக பரப்பளவுனா நெல்லுக்காக தான், மற்றதுக்காக பயன்படுத்தலை, நெல்லுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் தேசுக்கான ஆதரவை குறிக்கிறது. அதாவது வேலைவாய்ப்பு, பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்காக கொண்ட ஒரு திட்டம் தான் அந்த ஸ்டெப். ஓகே. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி பந்தாவோ அப்படின்னா பாலின வீத முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துதல். இது வந்து 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RGSEAG அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்படுது. IGMSY அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டு பெண்களுக்கான பண உதவி. ஓகேங்களா. அடுத்து உஜ்வாலா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலான்றது பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இழி வணிக தொடர்பு தடுப்பு அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம்.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னா பட்டியல் சாதியினருக்கு 44 மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 2 இடங்களும் வந்து இருக்குது. ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை தேசக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு இது. தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் நடைபெற்றது. முதல் மகளிர் சபை கூட்டம் வந்து 12 ஜனவரி 2014 வந்து நடந்திருக்கு. 12 ஜனவரி 2014 முதல் மகளிர் சபை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழு அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அதாவது இந்தியாவில் வந்து மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழு அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன அப்படின்னா குரங்கம்மை மங்கி பாக்ஸ் அப்படின்னு. சர்வதேச அளவில் மக்கள் நலம் அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்னது மங்கி பாக்ஸ் குரங்கம்மை நோயை பற்றி உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ்காண்பவன எவை அப்படின்னா சோசியல், அதாவது சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. ஸோ இதை தான் வந்து பெரியாரும் வந்து வற்புறுத்திருப்பார். எல்லாருமே இதுக்கு தான் வற்புறுத்திருப்பாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் 10% முக்கிய தொழிலாளர்களில் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளின் பணியாற்றுகின்றனர் அப்படின்னா 48.9% பேர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் அதாவது 48.9% பேர் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை தொழில்களை பணியாற்றுகின்றனர், துணைத்துறைகளிலே பணியாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து சொல்லுது. இந்தியாவில் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி யார் கொண்டு வந்தது கோவேக்சின் அப்படின்றது. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலான தேச உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது பொருளாதார உற்பத்தி. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலான பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசின் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று அப்படின்னா இது திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. ஸோ தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பரபரப்பான ரயில் நிலையம் எது அப்படின்னா அது வந்து திருச்சிராப்பள்ளி. எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்றது. ஸோ என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இதெல்லாமே பொதுத்துறை. டிஸ்கோ டிஎம்டி கம்பிகள் இருக்குல்ல, ஸோ டாட்டாவுடைய ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண்கள் உறுப்பினர்களாக கொண்டுள்ளது, ரைட்டு. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது, ரைட்டு. சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது, இல்லை, தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியும். அதுக்காக தான் சுய உதவி குழு கொண்டு வரப்பட்டது. ஓகே. கீழ்கண்ட தொடர்களில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி மட்டும்தான் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது அப்படின்னா சென்னை. வெளியிலேருந்து வந்தவங்களோட அதிகம், ஓகேங்களா. சென்னையிலேருந்து வெளியே போனவங்க கிடையாது, சென்னைக்கு உள்ளே வந்தவங்களோட அதிகம் எந்த மாவட்டத்தில் முன்னிலை வகிக்குது அப்படின்னா சென்னை தான். N44 தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரிலிருந்து தேஸ் வரை செல்கிறது. ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்கிறது. அதாவது ஒசூர் தான் தமிழ்நாடோட ஸ்டார்டிங்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இந்த ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவைகளான பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம், போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம் அப்படின்னா 1, 2, 4 தான் ரைட்டு. அதாவது என்னென்னா பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகள் அமைத்ததன் மூலம், போக்குவரத்து வசதிகளை செய்ததன் மூலம். ஸோ இது வந்து அதில் வராது. அடுத்து வந்து பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக அப்படின்னா ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி எந்த மாநிலம்? கேரளா.
அது அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி அப்படின்னா எது? ஹரியானா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்னா பீகார். ஒரே நிமிஷம் வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா. மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படின்னா பீகார். இது 3. ராஜஸ்தான் வந்து 3. ஓகே. அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் 97வது பிறந்த தின விழா போது தமிழ்நாடு அரசு தேஸ் உருவாக்கத்தை அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஓகேங்களா. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களோட எந்த வயதில் 97வது வயது தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு தேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது அப்படின்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி அது 2013 மலையாளம். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை 9வது யூனிட்டில் எங்கே அந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த கொஸ்டின் போட்டிருந்தேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பாய்.